இன்றைக்கி நம்ம காய்கறி அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட்டு காராமணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சிகப்பு காராமணி இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சீசன் முடிஞ்சு கிடச்சிருக்கு. காராமணி ஏற்கனவே நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கிடச்சிருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். காராமணிலே பச்சை மிளகாய் பூக்குதுங்க. இது விதைக்காக விட்டது. கொஞ்சம் வேங்கேரி கத்திரிக்காய்லாம் முட்டு இப்போ தான் வருதுங்க. இந்த காராமணி எடுத்துக்கலாம். எல்லாம் புடலங்க போய்கிட்டு இருக்குங்க. தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணி விட்டேன். கருவேப்பிலை வருது பாருங்கள். முட்டையாக கட் பண்ணிட்டேன். துளுத்து வருதுங்க. அணகிளி எடுத்துக்கலாம். எப்பயாவது இது சாப்பிட்ணுங்க. கிட்னியில் இருக்க கற்களை குறைக்குங்க. எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் நாற்று விட்டுருக்கேன். சூரியகாந்தி பூ விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பரண்டை கட் பண்ணிக்கலாம். சதுர பரண்டை நீட்டுங்க. இது பாருங்கள், நீட்டாக இருக்குது. காலுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்களுக்கு கொய்யா இலை எடுத்துக்கலாங்க. சுகருக்கு வெந்தயம் போட்டு குடிச்சிங்கன்னா இன்சுலின் ஊசி போடாத அளவுக்கு இருக்குங்க. அதனால் கொய்யா பழம் வளர்க்குறோமோ இலையை வளர்க்கணுங்க. எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு 5 இலை இருந்தால் போதும். ஏற்கனவே நிறையா அறுவடை பண்ணிட்டேங்க. மாவை புளிக்க வச்சு இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள், இந்த மாவை புளிக்க வச்சு 1க்கு 10 லிஸ்ட்டு தண்ணியை கலந்து, ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா 10 மடங்கு தண்ணியை கலந்து இந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுத்தா நல்ல ரிசல்ட்டுங்க. இதுவும் ஒரு உரம். தண்ணியாக கரைச்சிக்கணுங்க. எல்லாம் போட்டது பாருங்கள். என் வெண்டைக்காய் 3 இலை வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் தனியாக இன்னொரு தொட்டியில் இதை நடுவேங்க. போட்ட எல்லா விதையும் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி பழம் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை சிகப்பு குட்டை காராமணி கிடச்சிருக்குங்க. இது நான் விதைக்காக விட்டதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிகப்பு காராமணிங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். 1 அடி அளவு இருக்குங்க. அந்த காராமணி கிடச்சிருக்கு. அது தவிர கிர்னி பழம் சீசனே முடிஞ்சு போச்சுங்க. அப்படி இந்த எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா அது அந்த கலருங்கள் இந்த கலரில் மாறுங்க. இந்த கிர்னி பழம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. இது சீசனே முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா இலை டீங்க. இது பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. இன்சுலின் ஊசி போடாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கலாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரணகிளின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் இருக்க கற்களை கரைக்கும். அதனால் எப்பயாவது எடுத்துக்க வேண்டியதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணோம். அது தவிர முடியை பாதுகாக்குங்க. அடர்த்தியாக கருன்னு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பிரண்டைங்க. இது பார்த்தீங்கன்னா பிரண்டைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் கால் வலின்றவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் என் சேனலை போய் பாருங்கள். ஆசையாக இருக்கும் செடி வளர்க்கணுன்னு. ஆனால் பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது என்னுடைய சேனல் உங்களுக்கும் உபயோகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்த்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே வளர்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்குன்றப்போ, நம்ம வீட்டு காய் பழன்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. ஸோ எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் வளர்த்தது பாருங்கள். இப்போ டேஸ்ட்டாகவும் சாப்பிட போகிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோங்க. தேங்க்யூ.